ஹலோ மக்களே, செம்மையான ஒரு அரசு வேலை வாய்ப்போட தான் நான் உங்களை வந்து செஞ்சுருக்கேன். வழங்குறது யார் அப்படின்னா, நம்மளுடைய நிறுவனமான சிஎஸ்ஐஆர். ஓகேங்களா, இவங்க தான் இப்போதைக்கு வந்து நேஷ்னல் மெட்டாலர்ஜிக்கல் லெபார்ட்டரியில் இருந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதுவும் என்ன போஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட் அண்ட் ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர் அப்படின்ற ஒரு போஸ்ட்டுக்கு தான் வந்து அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா, முதல் நம்ம என்ன பார்ப்போம், சம்பளம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்படி தானே? ஸோ ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர் அப்படின்ற ஒரு ரோலுக்கு வந்து 25,500ரூவாலேருந்து 81,100 வரைக்கும் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கையில் எவ்வளோப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தோராயமாக கையில் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 46,800 கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே கையில் வந்து லைக் 35,000 கிட்ட கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு சேலரி எவ்வளோ அப்படின்னா 19,900 63,200 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ அட் த ஹேண்ட் நம்ம எண்டில் நமக்கு என்ன கையில் கிடைக்குதோ அதுதானே. ஸோ அது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நமக்கு வந்து இவ்வளோ தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா, 35,100 கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு நான் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா, ஹைலைட்டே இது தாங்க. நீங்கள் வந்து 12th படிச்சிருந்தா போதும், ஸ்டெனோகிராஃபி நல்லபடியாக எழுத தெரியணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வேர்ட்ஸ் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து டைப் அடிக்க தெரியணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, எத்தனை போஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 8 போஸ்ட் எடுக்கிறாங்கங்க. அதோட ஸ்பிரிட் எப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, யூஆர் கேட்டகரியில் 5, இடபிள்யூஎஸில் 1, எஸ்சி கேட்டகரியில் 1, எஸ்டி கேட்டகரியில் 1 அப்படின்ற மாதிரி டோட்டலாக வந்து 27 வயசுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த ஒரு வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா, அதே மாதிரி ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட் அப்படின்ற ஒரு போஸ்ட்டுக்குமே வந்து நிறைய வேக்கன்சிஸ் இருக்குங்க. ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட் ஜி அப்படின்ற ஒரு கேட்டகரிக்குள்ளே 5 போஸ்டிங்கும், அப்புறம் ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட் எஃப்என்டிஏ அப்படின்ற ஒரு போஸ்டிங்கில் வந்து 4மே, அப்புறம் ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லி வேறு எஸ்என்பி அப்படின்ற ஒரு கேட்டகரியிலே 4 போஸ்டிங் இருக்குது. சரிங்களா, ஸோ 35,000 சம்பளத்தோட 12th படிச்சிருந்தால் போதும். மேக்ஸிமமாக வந்து உங்களுக்கு வந்து 28 வயசுக்குள்ளே இருக்கீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா, கம்ப்யூட்டர் நாலேஜ் மட்டும் லைட்டாக கொஞ்சம் கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரியணும், அவ்வளோதான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா, ஸ்டெனோகிராஃபிக்கு நம்ம வந்து நல்லபடியாக வந்து டைப் அடிக்க தெரியணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, வேறு என்ன கேட்குறாங்க, எக்ஸாமினேஷன் வந்து சிபிடி கம்ப்யூட்டர் ஆன்லைன் மூலயமா தான் நடக்கும். ஓகேங்களா, ஓஎம்ஆர் இருக்கும், இல்லைன்னா சிபிடி இருக்கும், கம்ப்யூட்டர் பேஸ்ட் அப்ஜெக்டிவ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கொஷின் பேப்பர் வந்து நமக்கு ஆங்கிலத்தில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் 12th முடிச்சிருந்தால் இதுக்கு அப்ளை பண்ணலாம். 200 கொஸ்டின் 2 மணி நேரம் 40 நிமிஷத்துக்கு எழுதலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சரிப்பா, இதில் என்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கு, ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு 50 மார்க்கு, 50 கொஸ்டின். ஓகேங்களா, நெகட்டிவ் மார்க்கிங் 0.25 மார்க்ஸ் நெகட்டிவாக நீங்கள் தப்பாக எழுதுனீங்கன்னா 0.25 வந்து டிடெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே ஜென்ரல் அவேர்னஸ்க்குமே 50 கொஸ்டின் 50 மார்க்கு, 0.25 மார்க்ஸ் வந்து டிடெக்ட் ஆகும் தப்பாக எழுதணும் அப்படின்னா. சரிங்களா, அதே மாதிரி இங்கிலீஷ் லாங்குவேஜ்க்குமே 100 மார்க்கு 100 கொஸ்டின் 0.25 மார்க் வந்து டிடெக்ட் ஆகும் தப்பானதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா, ப்ரொஃபிஷியன்சி நீங்கள் டைப் அடிக்கிறீங்க ஸ்டெனோகிராஃபி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இங்கிலீஷில் வந்து உங்களுக்கு வந்து 50 நிமிஷம் கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஹிந்திக்கு வந்து 65 நிமிஷம் கொடுக்கப்படும். 80 வார்த்தைகள் வந்து ஃபாஸ்ட்டாக அடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு நிமிஷத்துக்கு 80 வார்த்தைகள் வந்து நீங்கள் ஃபாஸ்ட்டாக அடிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. வேறு என்ன அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இதுக்கு வந்து எவ்வளோ டெஸ்ட்டு, பேப்பர் 1க்கு வந்து 100 மார்க் இருக்குது, 100 கொஸ்டின்னு 200 மார்க்குக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதுக்கு வந்து ப்ரொஃபிஷியன்சி என்ன அப்படின்றதுமே கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் டீட்டெயில்டாக ரீட் பண்ணி செக் அவுட் பண்ணி பாருங்கள். லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். டெஃபினட்டாக 30 பக்கத்துக்கு கொடுத்துருக்காங்க. 30 பக்கத்துக்கு நீங்கள் வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்துக்கோங்க, என்னென்ன கேட்டிருக்காங்க, வேறு என்ன நம்ம எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா மக்களே, இதுதான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட வேலை. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.